வணக்கம். இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு L.V.D.S பின் அவுட்ஸ் L.V.D பாயிண்ட்ஸ் எல்லாம் 30 பின் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த 30 பின்னை வச்சு எப்படி ஒரு பேனலுக்கு கனெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேனல் கனெக்ஷன் கொடுக்கறது வந்து என்ன பண்ணணும், பேனலோட டேட்டா வந்து நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஒரு பிரிண்ட் அவுட் முடிஞ்சா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், இல்லை நோட் புக்கில் நோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேனலுக்கு பின்னாடி நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து ஃபீட் பண்ண முடியும்னா பேனலோட டேட்டா வந்துடும். இந்த பேனலோட டேட்டாக்கெல்லாம் சேர்ந்து ஒரு புக் இருக்கு, அது ரொம்ப காஸ்ட்லி. அது ஒவ்வொரு பேஜை எடுத்துட்டு போய் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா எது நமக்கு வரும் என்னங்கிறது நமக்கு சொல்ல முடியாது. அதனால அதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ இமீடியட்டா எந்த போன்ல இருந்தாலும் உடனே ஒரு டேட்டா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சரி, அது என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுலயும் 30 பின் இருக்கும். இதுல 30 பின் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். யூனிவர்சல் போர்டுல 30 கான்டாக்ட் பின் இருக்கு. L.V.D.S கேபிள் நீங்க எடுத்துக்கூடிய பேனல்லையும் 30 பின் இருக்கு. அது புதுசா ஒரு டிவி உங்களுக்கு வந்திருக்கு, ஒரு L.E.D டிவி வந்திருக்கு அப்படின்னா அதுல L.V.D.S கேபிள் இருக்கும். அதனுடைய பின் கான்பிகரேஷன் தெரியணும். அந்த பின் கான்பிகரேஷனும் இந்த யூனிவர்ஸ் போர்டுடைய பின் கான்பிகரேஷனும் ஒத்து போகணும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். முதல்ல பவர் சப்ளை, பேனலோட பவர் சப்ளை பாருங்க. லாஸ்ட் கிளாஸ்ல என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி 6 பிட் சிங்கிள் சேனல், 6 பிட் சிங்கிள் சேனல். சிங்கிள் சேனலுக்கு எத்தனை கனெக்டிங் ஒயர் தேவை அப்படின்னா ஒன்லி 8 ஒயர் தான் தேவை. 8 ஒயர் இருந்தா போதும். என்ன பண்ணிருக்கணும், ஒரு பின் வந்து சப்ளை பாசிட்டிவ், இன்னொரு பின் வந்து நெகட்டிவ். ஒரு பின் நெகட்டிவ் எடுத்தா போதும். L.V.D.S கேபிள்ல கிட்டத்தட்ட 20 பின் 30 பின் எல்லாம் வரும். அதுல எல்லாமே நெகட்டிவ் வரும். அது எல்லாமே இன்னர் கனெக்டட். அதனால ஒரு பின் எடுத்தா போதும், ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். அது வேற என்ன கான்ஃபிகரேஷன் இருந்தாலும் இதான் சேம். தென் அடுத்தது என்ன பண்ணும், டேட்டா 0. இது வந்து RGP டேட்டா 0, அது ஒரு 3ஆவது பின். டேட்டா 0 பிளஸ் என்ன உங்களுக்கு 4ஆவது பின். அடுத்தது டேட்டா 1 மைனஸ், டேட்டா 1 பிளஸ், டேட்டா 2 மைனஸ் 2 பிளஸ். அவ்வளவுதான். இது இருந்தாவே கம்ப்ளீட்டா போதும். எக்ஸ்ட்ரா என்ன வேணும்னு சொல்லியிருக்கேன், கிளாக் வேணும்னு சொல்லியிருக்கேன். கிளாக் மைனஸ் கிளாக் பிளஸ், இந்த 2 ஒயர் இதெல்லாம் சேர்ந்தா போதும். என்ன வந்துடும், உங்களுக்கு படம் வந்துடும். இதுக்கு பேர் வந்து 6 பிட் சிங்கிள் சேனல். 6 பிட் சிங்கிள் சேனல். ஏன்னா நான் கிளாக் வந்து நாம வந்து ஒரு டேட்டாவை எடுக்க முடியாது, ஆனா கனெக்ஷன் ஒயர் இருக்கும். ஓகே, இப்போ அது பார்த்தோம் இல்லையா. இப்போ 8 பிட் சிங்கிள் சேனல். இதோட அதுல கிளாரிட்டி நல்லா இருக்கும், பிக்சல் ஜாஸ்தி இருக்கும், குவாலிட்டி வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், சேம் அதே தான். என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து சப்ளை, இந்த பின் இருக்கு இல்லையா, இந்த 6 பின் என்ன பண்ணணும், பேனலுடைய வோல்டேஜ். பேனல் வோல்டேஜ் நாம என்ன சொல்லிக்கிறோம், ஒரு பிளஸ் செலக்ட் பண்ணிக்கலாம், ஒரு மைனஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், பிளஸ் மைனஸ். இப்போ என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்க. டேட்டா 0, 0 மைனஸ் 0 பிளஸ், டேட்டா 1, டேட்டா 1 மைனஸ் 1 பிளஸ், டேட்டா 2, டேட்டா 2 மைனஸ் 2 பிளஸ். தென் கிரவுண்ட் வயர். சில மாடல்ல கிரவுண்ட் வயர் 2 பின் 4 பின் வந்தாலும் வரும், அது முக்கியம் இல்லை. ஒரு ஒயர் கிரவுண்ட் கொடுத்தா போதும். அது எம்டியா விட்டுறலாம், NC நோ கனெக்ஷனா விட்டுறலாம். அடுத்து கிளாக், கிளாக் மைனஸ் கிளாக் பல்ஸ் பிளஸ் கொடுக்கணும், கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும், டேட்டா, டேட்டா 3 மைனஸ் டேட்டா பிளஸ். இது கொடுத்தா 8 பிட் சிங்கிள் சேனல். அப்ப 6 பிட் சிங்கிள் சேனலுக்கு எவ்வளவு வேணும், ஒயர் வேணும். அது 8 பிட் சிங்கிள் சேனலுக்கு பார்த்தோம் இல்லையா. இது இருந்தா 8 பிட் சிங்கிள் சேனலுக்கு படம் வந்துடும். முதல்ல வந்து 32 இன்ச் டிவியில வந்து பழைய டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் பேக் அதுலாம் 8 பிட் சிங்கிள் சேனல் தான் பெரும்பாலான டிவியில இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அப்ப என்னாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டிக்கு 6 பிட் டூயல் சேனல் வந்துச்சு, 8 பிட் டூயல் சேனல் அப்படி வந்துச்சு. அதை அடுத்த வீடியோல எப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் நான் பார்த்துக்கலாம். ஓகேவா, நோட் புக்கில் நோட் பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கேன், ஒரு மாடலுக்கு ஒரு டேட்டா சீட் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன். பேனலுடைய டேட்டா சீட்டும் பின் கான்ஃபிகரேஷனும் உங்களுக்கு ஒரு ஜெராக்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். ஒரு பிரிண்ட் அவுட் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துக்கலாம்.